எட்டாம் நிலை சோகத்தில் தோன்றிய சுகம். அன்பு என்ற வார்த்தைக்கும் ஆறுதல் என்ற சொல்லிற்கும் மறுபெயர்தான் இயேசு. இயேசுவின் குரல். பெற்றோர்களே, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். குடும்பத்தை காக்கும் அச்சாணியாகிய தாய்மார்களே, குடும்பத்தை குட்டிச்சுவராக்கும் நிலையை கண்டு அழுங்கள். நம்பிக்கையற்ற குடும்ப பெண்களால் நல்ல குடும்பங்கள் பல அமைதி இழந்து பொழிவிழந்து போகிறதே, அதற்காக அழுங்கள். வரவுக்கேற்ற செலவு செய்ய தெரியாமல் திண்டாடுகின்ற குடும்ப பெண்களுக்காக அழுங்கள். மீண்டும் சொல்கிறேன், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். காரியம் ஈடேறிய பின், காலம் நிறைவேறிய பின், நடந்தவைகள் முடிந்த பின், காலம் நிறைவேறிய பின், நடந்தவைகள் முடிந்த பின் அழுதென்ன லாபம்? சிலுவைகளை ஏற்றி சித்திரவதைப்படுத்திய பின் அழுவதால் யாருக்கு நன்மை? வேண்டாம், நீங்கள் அழவே வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் சமுதாயத்திற்காகவும் அழுங்கள். உங்களுடைய கண்ணீர் சில தீமைகளை, கரைகளை பரிசுத்தப்படுத்தட்டும். உங்கள் சமுதாயத்தை, குடும்பத்தை செப்பனிடட்டும். சிந்தனை. தாகம் தீர்க்க வந்த மழைத்துளி வற்றாத ஜீவ நதியை பார்த்து நிற்பது போல ஆறுதல் மொழிகளை அள்ளி தெளிக்க வந்தவர்களை ஆறுதல் மழையில் நனைந்து நிற்கின்றார். கசைகளால் அடிபட்டும் முள்முடியால் அழுத்தப்பட்டும் உடல் வலிமையை முழுவதும் இழந்து குற்றுயிராக வேதனையின் விளிம்பில் தள்ளப்பட்ட இயேசு அந்நிலையிலும் தன் வேதனையை மறந்து எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் அளிக்கிறார். இன்று ஆறுதலை தேடி அலைகிற நெஞ்சங்கள் பல இங்கும் உள்ளன. ஆனால் ஆறுதல் கூற நான் எழவில்லை. தான் துன்பப்படும் நேரத்திலும் பிறர் துன்பத்தில் பங்கெடுப்பதுதான் தலை சிறந்த ஆறுதல். அன்பிற்கு எல்லை வரைந்து அந்த எல்லையை கடந்து பிறரை நேசிப்பதை மறந்து போவோம் என்றால் வாழும் போதே உலகம் நம்மை மறந்து போய்விடும். எனவே பிறரிடம் யாசிப்பதை விடுத்து நாம் பிறரை நேசிப்போம். அப்பொழுது எத்தனையோ இயேசுக்கள் தம் வாழ்க்கை என்னும் கல்வாரி பயணத்தில் சிறிதேனும் தெம்படையக்கூடும். ஜெபம். ஆறுதலின் தெய்வமே, காயத்திற்கு மருந்தாகவும் கனிவு காட்டும் கண்களாகவும் கண்ணீர் துடைக்கும் கரங்களாகவும் துயரங்களில் சாகின்ற தோள்களாகவும் பிறருக்காக வாழ எமக்கு வரம் தாரும். ஆமென்.